எங்கள் ஊரில் நின்ற வந்து ஒரு சண்டியன் உண்டு. அவர் வந்து ஊர் மக்கள் எல்லாத்தையும் கேமை கேட்டுக்கொண்டு ஊராக்கள் எல்லாம் மிரட்டிக்கொண்டு ஊராக்களோட கேமை கேட்டுக்கொண்டு ஊராக்களை பயம் காட்டிக்கொண்டு நான் தெளிவித்தான் சரியன்னு சொல்லி ஊராக்களை நம்ப வச்சுக்கொண்டு ஃபுல்லாக நெஞ்சை முன்னுக்கு போட்டுக்கொண்டு ஊர் மக்கள் எல்லாம் பயம் காட்டிக்கொண்டு சும்மா கெத்தாக நின்ற. அப்படிக்குள்ளே ஒரு நாள் எங்கள் ஊருக்கு புதுசாக வந்த ஒரு எளிய பொடியன் உண்டு, சின்ன பொடியன் உண்டு. இந்த சண்டியன் வந்து அந்த தம்பியிட பேச்சு கேட்டு சண்டியன் தம்பியிட பேச்சை கேட்டுக்கொண்டு போய்த்து அந்த ஊருக்கு புதுசாக வந்த பொடியனுக்கு அடித்தேன். அடித்த உடனே தடபடன்னு சொல்லி சண்டியனுக்கு அந்த ஊருக்கு வந்து புதுசாக வந்த பொடியை வந்து அவன் வானை முகத்துக்கு காலுக்கு நெஞ்சுக்கு கொசக்க பாஞ்சி இது கிக்கும் அதுவும் இதுவும் முழங்காலால் எல்லாத்துலேயுமே அடித்து பனியை போட்ட ஊர் சண்டியனை ஊராக்கட முன்னுக்கு. அப்புறம் தம்பிக்கும் அம்பானைக்கு சொம்முன்னு சொம்மினா மாற விதிக்கு அந்த ஊருக்கு வந்து புதுசாக பொடியன். இவர் அடிபட்ட நோண்டியை தாங்க இல்லாமல் இவர்கிட்ட கூட்டாளிமாருக்கு பேசுன்னு மச்சான் ஒருத்தன் எனக்கு அடிச்சிட்டான், ஊருக்கு புதுசாக வந்த ஒருத்தன் எனக்கு அடிச்சிட்டான், வா 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 கேமை கேட்கும் அவனோடு வா அவனுக்கு அடிப்போம்னு சொல்லி கூட்டாளி மாரெல்லாம் கூப்பிட்டு கூட்டாளி மாற சொன்னேன். நீ சும்மா அவனை தம்பியை பேச்சை கேட்டுக்கொண்டு போய்த்து அந்த பொடியனுக்கு அடித்ததுக்கு இது உனக்கும் அவனுக்கும் வீக்கிய சண்டை, எங்களை கூப்பிடாது நீங்கள் வந்து அவங்களோட பேசிக்கிட்டு சமாதானமாகும், நாங்கள் இந்த சண்டைக்கு வரலன்னு சொல்லி கூட்டாளி மாற சொன்னேன். கடைசியில் ஊர் மக்கள் இவன் மேலே இந்த பயமும் பேத்து ஊர் மக்கள் இவனை கணக்கெடுக்கவும் இல்லை, இவன் எல்லாருக்கிட்டே நோண்டியாகி இதாகி சின்ன பண்ணுமாயி கடைசியில் இவர் வந்து சும்மா அந்த கலி பவுசரில் கையை போட்டு ஒத்த மாதிரி இப்போ முடியாகி கொண்டு நிற்கிற ஒன்றுமே செஞ்சு கொள்ளையிலாம் மாதிரிக்கு எந்ததா செய்துன்னு சொல்லி யோசிச்சு கொண்டு சரியாக எங்கிற டொனால்ட் ட்ரம்ப்பை மாதிரியே இஸ்ராயிட பேச்சை கேட்டுக்கொண்டு போய்த்து ஈரானுக்கு அடித்து இப்போ சாட்டராகி நிற்கிய அது மாதிரி